Hi friends, வணக்கம். Welcome back to the channel Beautifying. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். And summer வந்தாச்சு. நல்ல தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடா இருங்க. தயவு செய்து வெளியே போகும்போது full protectionோட போங்க. அதுதான் ரொம்ப மஸ்ட். தண்ணியில வந்து இந்த சப்ஜா விதையாகட்டும் இல்லனா வந்து இந்த பாதாம் பிசின்லாம் இருக்குதுல அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி குடிங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஸோ இதை வந்து டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. And yes, இன்னைக்கு வீடியோ thumbnailல இருந்தே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒரு Myntra skincare haircare and makeup haul தான் first time ever நான் Myntraல இருந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குனதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். So it's going to be a haul video. So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து Myntraல யூசுவலா நான் வந்து Dress outfits எல்லாம் வந்து செக் பண்ணுவேன் and வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாவும் இருந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் எவர் மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது எனக்கு நிஜமாவே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏன்னா வந்து ஆர்டர் போட்ட பிறகு தான் நான் ஓகே கீழே ரிவ்யூ பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் எம்டி பாக்ஸ் தான் வந்துச்சு அண்ட் டேமேஜாக வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. பிகாஸ் நம்ம ஒரு வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணுறோன்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருப்போம் இல்லையா. ஐயோ வருமா, நல்லா வருமா, ப்ராடக்ட் வருமா வராதா அப்படின்னு மாதிரிலாம் யோசிப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் எனக்கு அந்த தாட் இருந்தது. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் கிடையாது, கொஞ்சம் நல்லாவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் வந்து வச்சேன். பிகாஸ் கிட்டத்தட்ட இதோட பட்ஜெட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இருந்தது. ஆனால் அந்த ஆஃபர் பீரியட் அப்போ வாங்கும்போது எனக்கு 7,000 கிட்ட வந்து கிடைச்சனால வந்து ஓகே பரவாயில்ல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பேர் பண்ணேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து இந்த மிந்த்ராவில் வந்து அவங்களோட பர்த்டே மந்த்னால நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சரி வேறு வெப்சைட்ஸ்லையும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணப்போ வந்து அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவி ப்ரைஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு சில வைரல் ட்ரெண்டிங் லிப்ஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபுல் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. சரி எக்ஸ்பென்சிவ்க்கு பதிலாக இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் என்ன ரேட்டுன்னு தெரியல, அது வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, அப்போ அதனால் இதை நான் வந்து பிக் பண்ணிட்டேங்க. பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கிடைச்சனால நான் எல்லாத்தையும் இதிலேயே வந்து கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். சரி அண்ட் எவ்ரிதிங் டு மை சர்ப்ரைஸ் சூப்பராக வந்துச்சு எக்ஸப்ட் ஃபார் ஒன் ப்ராடக்ட். அதில் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்கேன். அது என்ன ப்ராடக்ட்னு நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் அந்த டப்பா ஓகே இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு வரதை அப்படியே வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மறுபடியும் உள்ளார கை விட்டுலாம் எடுக்க தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டேலோட பாடி கேர் ரோலிங் ஆகுது சாரி ஃபாக்ஸ்டேலோட பாடி கேர் ஆக்வா பிளஞ்ச் டீப் மாய்ஸ்சர் பாடி லோஷனுங்க. எனக்கு திடீர்னு வந்து இவ்வளோ லென்த்தாக படிக்கும் போது ஸ்கூலில் வந்து டீச்சர் வந்து ஸ்டாண்டப் ரீட் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வாய் கொளரும் பார்த்தீங்களா, வாயெல்லாம் வந்து அந்த மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகி அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் எனக்கு இது படிக்கும் போது ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்குங்களா? ஸ்கூலில் டீச்சர் வந்து இதுவும் மெயினாக இங்கிலீஷ் டீச்சர் ஓகே ஸ்டார்ட் ரீட் யூ ஸ்டாண்டப் யூ ரீட் அப்படின்பாங்கல்ல, அப்போ உங்களுக்கு அந்த வாயெல்லாம் டைட்டாக இருக்குமா, இல்லை நீங்கள் குமிஞ்சுப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8% ஹைட்ரேஷன் பூஸ்டர்ஸ் வித் செரமைட்ஸ் அண்ட் ஹையலுரானிக் ஆசிட். ஓகே, 72 hour ஹைட்ரேஷன் சாஃப்ட் சப்பிள் க்ளோயிங் ஸ்கின்ங்க. ஆக்சுவலாக இந்த டப்பி அதாவது இந்த பாட்டில் பாருங்க ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருந்தது. அண்ட் ஃபாக்ஸ்டேலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு. டெஃபினட்டாக இந்த பாடி லோஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேருமே வந்து அந்த ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு டப்பா மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒவ்வொரு பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுவோம். சரி இது வந்து வந்திருக்கதே அண்ட் பாட்டிலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, புதுசாக லான்ச் ஆகிருக்கே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஆக்வா ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் அப்போ நம்மளுக்கு அந்த வாட்டர் ஃபீல், அந்த சில்னஸ், ஹைட்ரேஷன், அந்த ஆக்வா அந்த ஸ்மெல் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இதை வந்து பிக் பண்ணேன். ஸோ இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். பிகாஸ் ஃபோனில் பார்த்து தான் வந்து ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு தெரியும். அப்படியே டிஸ்கவுண்ட் நல்லா இருந்ததா அப்படின்னு டக்குன்னு வாங்கிட்டு தாங்க. ஸோ அடுத்தது இந்த ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது வந்து அக்வாலாஜிக்கோட ரெஃப்ரெஷ் ஸ்வீட் சம்மர் கிஸ் அண்ட் இது வந்து பர்ஃப்யூம் பாடி மிஸ்ட். எனக்கு வந்து பர்ஃப்யூமை விட பாடி மிஸ்ட் வந்து ரொம்பவே வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து கொஞ்சம் மைல்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டாலும் எனக்கு கொஞ்சம் தலைவலி வர ஆரம்பிச்சிடும். எதுக்கிடாப்பா வினையை நாமளே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பாடி மிஸ்ட்டை தான் நான் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவேன். அதையுமே நல்ல ப்ராப்பராக லேயர் பண்ணால் அதுவுமே அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் ரீலோட் கூடயும் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இதில் இருக்க அக்வாலாஜிக்காவில் இருக்க ஒரு சில வேரியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். அண்ட் பட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்வீட் சம்மர் கிஸ் தான். பிகாஸ் இது சம்மர் இல்லையா, அதனால வந்து ஸ்வீட் சம்மர் கிஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அண்ட் இந்த பாடி மிஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அந்த ஆக்வா அந்த மஸ்கோட ஸ்மெல் அண்ட் ப்ளஸ் இன்னொன்று இருந்தது இது என்னது சொல்கிறது அந்த ஃப்ளாரல் ஸ்மெல் எல்லாம் வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வீட்
ஸ்வீட்டான ஒரு அந்த ஃப்ளேவர் தான் மூக்குக்கு மேலே வந்து ஏறும். அண்ட் பாட்டில் பேக்கேஜிங் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். அந்த ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. நம்மோட ரைஸ் வாட்டர் நியாசினமைட் டோனர் தாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டோனர். இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்புக்கு முன்னாடி வந்து ஸ்ப்ரெட்ஸ் பண்ணுவேன். அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இதை வந்து ஸ்ப்ரெட்ஸ் பண்ணுவேன். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவேன். சூப்பர் பேஸாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நைட் டைமுங்க, நைட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து அப்படியே சோம்பேறித்தனத்தின் உச்சக்கட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்கின் கேரே பண்ண தோணாதுன்னு போது குளிச்சுட்டு வந்த உடனே இதை வந்து பிச்சுக்குன்னு மூஞ்சில் அடிச்சுட்டு அப்படியே போய் அப்படியே படுத்துருவேன். ஸோ அந்த டைமில் இது வந்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் அண்ட் நல்ல மாய்ஸ்சர் வந்து கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் இது வந்து போர்ஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்னிங் டைமில் நான் யூஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்னா அப்படியே எண்ணெய் வடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு மேலே நான் ஒரு சில ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர்ஸ் நம்ம போடும்போது இன்னுமே எனக்கு ஆயிலி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இது மார்னிங் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி டியூரிங் நைட்ஸ் அண்ட் தென் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும் நம்ம ஃபேஸ் வந்து இது மேக்கப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணால். அண்ட் இந்த காம்பினேஷன் ஸ்கின்னால இது வந்து ஒர்க் ஆகுது. பட் அவருக்கு சுத்தமாக ஒர்க் ஆகிறதே கிடையாது. பயங்கர வைரலாக இருக்கிற இந்த விஷ்-கேரோட சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன் தாங்க. ஸோ இந்த பாடி லோஷன் வந்து விஷ்-கேரில் அந்த ஹேர் சீரம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. பட் இதெல்லாம் வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, நாம் என்ன புதுசாக சொல்கிறது அப்படின்னு மாதிரி இருந்தனால தான் சரி இதை வந்து ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் வந்து டெஃபினட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ காமிச்ச பிறகு தான் இதை யூஸ் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் இதுலேயும் வந்து நியாசினமைட் இருக்குது, செரமைட் இருக்குது, கேரட் சீட் இருக்குது அண்ட் ராஸ்பெரி இருக்குது. ஸோ இது வந்து SPF 50 PA++ ஃபார் எவ்ரிடே சன் ப்ரொடெக்ஷன். இந்த வெயிலுக்கு டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி கைக்கும் காலுக்குமே வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ ஓவரால் பாடி நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே வைஸான ஒரு ஐடியா. அண்ட் இது வந்து 200 ml வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 499 கொடுத்துருக்கு. டெஃபினட்டாக டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருப்பேன். ஸோ எத்தனை % டிஸ்கவுண்ட்னு எனக்கு தெரியல. இதை யூஸ் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரிவ்யூவாக கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து ப்ளம்மோட மாஸ்டர் ஸ்ட்ரோப் இலுமினைசர். இது வந்து HD க்ளோ ஹைலைட்டர் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இதில் வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து அந்த இலுமினைசர் வருது இல்லையா? ஸோ ப்ளம்மில் இது வரைக்கும் நான் வந்து அவங்களோட காஜல் மேக்கப் ஸ்டஃப்னு வரும்போது இதுதான் நினைக்கிறேன், இதுதான் இந்த செகண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோப் இலுமினைசர் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டாக ட்ரை பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். இது வந்து நல்ல ஒரு HD க்ளோ கொடுக்குமாமா, நல்ல ஹைலைட்டர் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து மல்டி டாஸ்கராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம வந்து பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து மாய்ஸ்சரைசருக்கு மேலே நம்மளுக்கு இலுமினைசர் தேவைப்படுறதுனால கூட வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம வந்து அந்த க்ளோ ஆட் பண்ணுவோம்ல, ஹைலைட்டர் ஆட் பண்ணுவோம்ல, அதை கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். அண்ட் நான் வந்து பிக் பண்ண ஷேட் வந்து கோல்டு குட்னஸ். ஓகேங்களா? ஸோ கோல்டு குட்னஸ் தான் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் டப்பாலாம் ரொம்பவே டர்ட்டியாக இருக்குது. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது மிந்த்ராலேருந்து வாங்கினது. ஸோ பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஏதோ குப்பையிலேருந்து எடுத்து கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இன்னும் இதை விட குப்பையிலேருந்து எடுத்து கொடுத்தது ஒன்று இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். ஐ வாஸ் வெரி ஷாக் டு. நான் ஓப்பன் கூட பண்ணல. சரி நம்ம காமிச்சிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டேன். ஓகே, இதுதாங்க பேக்கேஜிங். ரொம்ப க்யூட்டான பேக்கேஜிங். அந்த சூப்பராக இருக்குது. இது நெயில் கலர் போட்டால் செம்மையாக இருக்கும்ல. வா, ஓகே. இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி இருக்குதுங்க. அண்ட் தென் இது வந்து பிளெண்ட். ஓ மை காட், பிளெண்ட் பண்ணுறேன். அந்த கோல்டன் ஹியூ தெரியுதுங்களா? ஓகே, இதை பிளெண்ட் பண்ணி நல்லா இப்படி தேய்ச்சோன்னா நல்ல கோல்டனாக இருக்கு. ஸோ see the difference. நான் இங்கே தானே தேய்ச்சேன், இங்கேயும் ஏன் சேர்த்து தெரியுது? மேபி இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஓகே, இது பேஸாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இது மாய்ஸ்சரைசர் நீங்கள் போட்டுட்டு வெளியே போனீங்கன்னா எல்லாருமே சிரிச்சிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை மட்டும் தனியாக வச்சு நான் ரிவ்யூவே வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா குவென்ச்சோட டர்ட் டிசால்விங் கிளென்சிங் பாம் வித் செரி பிளாசம் ரேடியன்ஸ். ஸோ இதில் வந்து பெருசாக ஒரு டிஸ்கவுண்ட்டும் இல்லை. பட் இதை பற்றி ரொம்ப நிறைய வந்து ரிவ்யூஸ் வந்து பார்த்துருந்தேன்.
பிகாஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஒரு கிளென்சிங் பாம் வந்து தேவைப்பட்டுச்சு. அண்ட் ப்ளம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், கிளினிக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சரி இதில் வந்து ஒரு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பிகாஸ் இது கொஞ்சம் வந்து கிளினிக்கோட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இல்லை அடுத்த ஒரு ப்ராடக்ட், அதனால இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் பேக்கேஜிங் வாவ். ஸோ இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வருது. அண்ட் இதை எடுத்துட்டு இப்போ கையில் எடுத்திருக்கேன். இப்படி ரப் ஆஃப் பண்ணால் ப்ராடக்ட் நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி ரிமூவ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஃபேஸில் வந்து மேக்கப் போட்டு முடிச்ச பிறகு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன், சரிங்களா? இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது இந்த கிளாம்வேதோட ரைஸ் அண்ட் செரமைட் கிளாஸ் ஸ்கின் பீல் ஆஃப் மாஸ்க். ஓகே, சத்தமாக கேட்குது, உள்ளாரியே கட்டி ஆயிடுச்சோ. ஓகே, டெஃபினட்டாக நான் இதையும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து லைக் வித் ரைஸ் அண்ட் செரமைட்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க்குங்க. நான் வந்து சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கெல்லாம் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அது ஆன் ஸ்க்ரீன்லேயே நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பெஸ்ட் ப்ரைஸிங் தான். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இது வந்து ஃபீல் ஆகல, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் வந்து கிடச்சிது. அதனால் வந்து வாவ் அப்படின்னு மாதிரி வாங்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் நான் சொன்னேன் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு பாருங்கள். எந்த குப்பையில் இருந்ததும் தெரியல. ஆர்டர் வந்தோடனே எறாத அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு நம்மளுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. இந்த பாருங்கள், இதிலலாம் வந்து ஃப்ளிம்சி டேப்பு ஏதோ ஒட்டணுமே அப்படின்னு சொல்லி ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஓகே, இதுவும் ரொம்ப மொக்கையாக இருந்தது. நீங்கள்லாம் அழுக்கு, ஃபுல்லாக அழுக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டேன். இது ஸ்குவார்ஸ்காஃபோட போனாக்யூர். ஓகே, ஸ்குவார்ஸ்காஃபோட போனாக்யூர் மாய்ஸ்சர் கிக் ஸ்ப்ரே கண்டிஷ்னர் கிளிசரால், ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு வாங்கினேன்னா என்னோட ஃப்ரிஸி ஹேருக்கு தாங்க. ஸோ லைக் லாட் மோர் இப்போ என்னோட ஹேர் வந்து என் சொல் பேச்சு வந்து கேட்குதுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் மாற்றினேன். அதில் வந்து எனக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் என் முடியும் வந்து பாருங்கள் என்ன அளவுக்கு சூப்பர் ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரே சீரம் எதுவுமே யூஸ் பண்ணல. லைக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே வந்து ஹேரை வந்து போட்டிருக்கேன். இங்கெல்லாம் பாருங்கள், ஓகே. பட் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு என்னோட முடி வந்து என் சொல் பேச்சு கேட்குதுன்னா ஒரு சில விஷயங்கள் நான் வந்து பண்ணுறதுனால தான். பிகாஸ் என் முடி ரொம்பவே ஃப்ரிஸி, அப்படியே காஞ்சி போன கருவாடு மாதிரி இருக்கும். நீங்கள் என் ஹேர்லாம் பார்த்துருக்கீங்களா? பட் நான் வந்து கேர் பண்ணால் அதுவும் வந்து ஓகே, இவங்க வந்து கேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நல்லா சூப்பராக வந்து அழகாக காட்டுது. அதனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் அழகு சேர்த்துறதுக்கு இந்த ஒரு பர்ஃப்யூம் வாங்கினேன், ஸ்ப்ரே வாங்கினேன். ஸோ இந்த ஸ்ப்ரேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிஸெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம முடியை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து ரிவ்யூ வந்து படித்தேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட முடியே வந்து நல்லா ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக என்னை விட நீங்கள் வந்து பயங்கரமாக டேக் கேர் பண்ணியிருப்பீங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு வேறு லெவலில் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து சொல்லிக்க விருப்பப்படுறேன். அண்ட் எஸ், அடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லிப்ஸ்டிக்ஸ். லிப்ஸ்டிக்ஸ் ஸோ லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். ஓகே, லிக்விட் லிப்ஸ்டிக்ஸில் வந்து மேப்ளின்லேருந்து 3 ஷேடு வந்து வாங்கியிருக்கேன். இது அந்த மேப்ளின் வினாயில் இங்க் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் வந்து என்னென்ன ஷேட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அன்ரைவல்ட் அண்ட் இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா அண்ட் இன்னொன்று வந்து இர்ரெசிஸ்டபிள். ஆல்ரெடி என்கிட்ட வந்து 2 ஷேடு இருந்தது. அந்த 2 ஷேடில் வந்து 3 ஷேட் இருந்தது. 3 ஷேடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சாசி, இன்னொன்று வந்து அதே அன்ரைவல்ட் அண்ட் இன்னொன்று வந்து என்கிட்ட அது மறந்து போயிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இத்தனை ஷேட்ஸ் வந்து வச்சுருக்கேன். பிகாஸ் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி கூட இது வந்து லிப்ஸ்டிக் தான் வந்து போட்டிருக்கேன். பட் அதுக்கு மேலே வந்து ஒரு எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸாக வந்திருக்கும், நீங்கள் அதில் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் எல்லாமே ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் என்னோட லிப்ஸ் மேலே ஸ்வாட்ச் வேணுமானும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து லிப்ஸில் ஸ்வாட்ச் பண்ணியும் காமிக்கிறேன், ஓகேவா? வாவ், இது ஓப்பன் பண்ண உடனே கலர்ஸ் எல்லாம் வாவ் மாதிரி இருக்குல்ல? ரைட், நைஸ். இப்போ இதை வந்து நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச் அண்டர்டோன் வித் அ ப்ரௌனுங்க. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அ நியூட் கலர் அண்ட் எனக்கு வந்து இது கொஞ்சம் நியூட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. பட் லிப்ஸில் போட்டால் அது வந்து லிப் லைனரோட டாப்அப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேபி இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீப்பர் ஷேட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்ட் நியூடாக வந்து ஃபீல் ஆகும். அடுத்தது அன்ரைவல்டு. இது ஆல்ரெடி என்னோட பழைய இது இருந்தது, அதை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் ஒயின் கலருங்க. செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஒயின் கலர் இப்படி இருக்கும். அதுக்கு மேலே நான் அந்த ஆம்ப்ரேக் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணேன். அதனால தான் இந்த லுக்கில் இருக்குது. பட் இது வந்து இந்த கலர் இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஒயின் கலர். ஸோ இந்த இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நல்லா ஷேக் பண்ணி யூஸ் பண்ணால் தான் அந்த ஸ்டே இருக்கும். ஸோ இதோட ஸ்வாட்சிங் பண்ணியாச்சு. இது பியூட்டிஃபுல் நியூடுங்க. இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் நிறைய பிரைட்ஸ்க்கு இந்த ஒரு கலர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மேக்கப் பண்ணும்போது எப்போவுமே வந்து என்னோடய பிரைட்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, அக்கா லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் கம்மிங்கக்கா, லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் கம்மி. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க, நீங்கள் இந்த அட்டையருக்கு எந்த லிப்ஸ்டிக் சூட் ஆகுதோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில பேர் அந்த லிப்ஸ்டிக் போட்டாலே ஃபுல் மேக்கப், ஹெவி மேக்கப் ஆன மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட சவுத் பிரைட்ஸ்க்கு எப்போவுமே வந்து ஷேட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட் கலர்ஸ் தான் ரொம்பவே விருப்பப்படுவாங்க. அண்ட் எப்போவுமே என்னோட வேனிட்டியில் நானே பர்சனலாக வந்து விருப்பப்படுறது வந்து நியூட் ஷேட்ஸ் தான் வந்து தேடி 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 ஸ்டாக்அப் பண்ணிப்பேன். அண்ட் இர்ரெசிஸ்டபிள் ஷேட் வந்து எப்படி வந்து என்னை விட்டு இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்ததுன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இந்த நியூட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த எக்ஸ்ட்ராவும் இர்ரெசிஸ்டபிளும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சம்ஒன் ஹூ லைக்ஸ் த டார்க்கர் ஷேட்ஸ் கேன் கோ ஃபார் அன்ரைவல்ட் ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஸோ நியூட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்த 2 கலர் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஸ், இதில் வந்து ஒன்று வந்து கன்சீலருங்க, லாரியலோட ஒரு கன்சீலர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர். அண்ட் இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருந்தது, அது நான் எங்கேயோ வந்து ட்ராவல் அப்போ மிஸ் பண்ணிட்டேன். சரி, மறுபடியும் வந்து டாப்அப் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னோட செல்ஃப் யூஸ்க்காக வந்து வாங்கியிருக்கேன். இதோட ஷேட் என்ன, டீட்டெயில்ஸ் என்னன்னு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எங்கே பக்கம் எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கலபாரோட ஹாட்டல் லாட்டே வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இனிஷியல் ஸ்டேஜஸ் நான் வீடியோ பண்ணும் போது நான் இதை வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு யூஸ் பண்ண கலர். அண்ட் இப்போ பேக்கேஜிங் சுத்தமாக மாறிடுச்சு. அப்போ வந்து அந்த சில்வரில் இருந்தது, இப்போ வந்து இந்த காப்பர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க இதோட பேக்கேஜிங். அண்ட் இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் அ நியூட் ஷேடு தான். நான் வந்து காட்டுறேன் எனக்கு நியூட் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பாருங்கள், சேமில் கீழே 2 ஷேடும் சேம் தானே. ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் திஸ் ஹாட்டல் லாட்டே டெஃபினெட்லி என்னோட மீடியம் ஸ்கின், இந்த மாதிரி இருக்கிற மீடியம் ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த லாரியல் பாரிஸோட லேட்டஸ்ட் லான்ச்சுங்க இந்த ஒரு லிப்ஸ்டிக். அண்ட் இந்த லிப்ஸ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் நியூட் ஷேட், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு நியூட்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி, என்னோட கிளைண்ட்ஸோட ஸ்கின் டோனுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு மாதிரி நான் இதை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன ஷேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 635 worth it medium. worth it and worth it medium வந்து பயங்கரவே ட்ரெண்டிங்கான கலர்ஸாக இருந்தது. அண்ட் worth it வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா பட் வந்து ரொம்பவே அவங்களோட ஃபேவரட் கலர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ கைஸ் சிமிலர் கலராக இது 3ம். ஸோ worth it மீடியமில் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ப்ரௌன் ஹியூ வந்து கிடைக்குது. அட அப்பா சாமி, இவ்வளோ சிமிலாரிட்டி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ கைஸ் இது 3ல் ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து 3யும் வாங்கிடாதீங்க. பிகாஸ் 3ம் எனக்கு வந்து ஒரே மாதிரி தான் தெரியுது இல்லையா சஜி? லாஸ்ட் 3 சிமிலர். மிடில் ஒன் கொஞ்சம் டார்க்கா தெரியும். என்ன சஜி வாய்க்கு மேலே ஒரு ஆரஞ்சு ஹிண்ட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் மாதிரி. இது வந்து ஒரு லைட் பிங்க்கு. இது வந்து கொஞ்சம் டார்க் பிங்க். இது 3மே வந்து 3ம் ஒரே மாதிரி தாங்க. ஆனால் அண்டர் டோனில் வந்து கொஞ்சம் வேரி ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் கொஞ்சம் வார்ம் டோன் கொடுக்குது. அண்ட் லாஸ்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூல் டோன் வந்து கொடுக்குதுங்க. ஸோ
ஒவ்வொரு ஸ்கின்னுக்குமே அது மாறும். ஓகேங்களா? ஸோ என் ஸ்கின்னுக்கு இது இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இதோட ஸ்வாட்சஸ் எல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து எடுத்து உங்களுக்கு வந்து போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பிளெயினாக லிப்ஸில் வந்து போட்டால் என்னோடய ஸ்கின் டோனுக்கு அது எப்படி எடுக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 இஸ் மை ஃபேவரட். ஒன் வந்து கொஞ்சம் ரொம்பவே லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் 3 கலர்ஸ், எல்லா கலர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எவ்ரி திங் க்ளோஸ் டு லைக் நியூட் மாதிரி எக்ஸப்ட் ஃபார் ஒன். ஓகேங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் வந்து மிந்த்ராலேருந்து லேட்டஸ்ட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு எந்த மாதிரி வெப்சைட்ஸில் வேறு எந்த வெப்சைட்டில் வாங்கி ட்ரை பண்ணணும்னு கூட சொல்லுங்கள். அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணணும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்னும் நல்லா நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care. Tata. Bye-bye.